பிளான் பண்ணி கொலை பண்ற ஒரு கொலையாளி. எப்பயுமே நம்ம ஸ்மார்ட்டாக ஒரு பிளான் போடணும், அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி அதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும், யார்கிட்டயுமே மாட்டாமல், முக்கியமாக போலீஸ்கிட்ட மாட்டாமல் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான். கண்டிப்பாக இந்த பிளான் வந்துட்டு சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் அவனுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அவன் அந்த பிளானே வந்துட்டு பண்ணுறான். அந்த மாதிரி ரொம்பவே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ஒரு கொலையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம இங்கே அதை மட்டும் பார்க்க போகிறது கிடையாது. போலீஸ் ஆஃபீஸர் அந்த கொலையாளியோட ஸ்மார்ட்டாக எப்படி பிளான் பண்ணி இந்த கேஸை வந்துட்டு சால்வ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ஹேண்ட் கிளவுஸ், ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை மட்டுமே வச்சு போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி கொலையாளியவே மேனிப்புலேட் பண்ணி இந்த கேஸை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேஸில் வரக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்துட்டு வாங்க, அது பின்னாடி வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கேஸோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே கேட்டுட்டு வாங்க, அப்போ தான் பின்னாடி இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளோட சேனலில் வந்துட்டு கிரைம், ஹாரர், மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறையா டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கனடா ஒட்டாவா சிட்டி சவுத் வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய சர்பன், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஹேவன். இந்த ஏரியா வந்துட்டு ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மிடில் கிளாஸ், அப்புறம் அப்பர் மிடில் கிளாஸாக இருப்பாங்க. இங்கே தான் பூபெண்டர் கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெக்தர் கில். இவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. முதல்ல 2 பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு பையன். முதல் பொண்ணுடைய பேர் வந்துட்டு டில்பிரிட். இவங்களுக்கு 14 வயசு ஆகுது. அடுத்த பொண்ணுக்கு 10 வயசு, கடைசி பையனுக்கு வந்துட்டு 8 வயசு. இவங்க அந்த ஏரியாவில் சின்னதா ஒரு வீடு எடுத்திருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலயுமே வந்துட்டு இவங்க இருக்காங்க. எல்லாமே ரொம்ப நார்மலா போயிட்டு இருந்த அந்த டைம் ஜனவரி 29, 2014 இந்த கப்புளுக்கு 17th வெட்டிங் ஆனிவர்சரி வந்துச்சு. வீட்டுல முதல் பொண்ணான டில்பிரிட் மட்டும்தான் இருந்தாங்க. மீதி 2 பேருமே வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இந்த சமயத்துல பூபெண்டர் வந்துட்டு அவங்களோட பொண்ணான டில்பிரிட் கிட்ட போயிட்டு நம்ம வெளியில க்ரோசரி ஷாப் போனோம், வா போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. அதுக்கு அவங்க பொண்ணு வந்துட்டு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மாவுக்கும் எனக்கு இன்னைக்கு ஆனிவர்சரி இல்லையா, அதனால வெளியில போயிட்டு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம், கேக் வாங்கிட்டு வரலாம், ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட அவங்க பொண்ணு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ண போறோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரிப்பா நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 12 மணி. பூபெண்டர் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் ஜெக்டர் கிட்ட, நானும் பொண்ணு வந்துட்டு வெளியில கிராசரி ஷாப் போயிட்டு வரோம், போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு திடீர்னு போறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் கேட்டிருக்காங்க. இல்ல பக்கத்துல தானே, சும்மா தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வெளியில போறாங்க. இவங்க வெளியில கிளம்பும் போது டில்பிரிட் வந்துட்டு அவங்களாவே வெளியில கதவை லாக் பண்ணிருக்காங்க. அவங்க அம்மா வந்து உள்ளார லாக் போட கிடையாது. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பெட் ரெஸ்ட்ல இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. கரெக்டா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான பெயின் இருந்தது. ரொம்ப நாளா அவங்களோட அடி வயித்துல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பெயின் இருந்துகிட்டே இருந்தது. ஆரம்பத்துல இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது கேஸ் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வலியை தாங்கிக்கவே முடியல, அந்த அளவுக்கு வலி அதிகமானதுனால வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டரை போய் பார்த்தாங்க. இவங்களை செக் பண்ண டாக்டர் வந்துட்டு இது சாதாரணமான பெயின் கிடையாது, உங்களுக்கு வயிற்றுல ஹெர்னியா இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. அதாவது வயிறுடைய மசில் வால் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வீக் ஆயிரும். இதனால உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியில வர மாதிரி இருக்கும், அதாவது இன்டெஸ்டைன்லாம். இப்படி வெளியில வந்ததுனால இவங்களோட அடி வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பல்ஜி மாதிரி ஒன்று இருந்திருக்கு, நல்ல வீங்கின மாதிரி இருந்திருக்கு. இப்ப டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனடியா நம்ம சர்ஜரி பண்ணணும். நம்ம சர்ஜரி பண்ணாம இதை கேஷுவலா விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இன்டெஸ்டைனுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்றாரு. இது உயிருக்கே ஆபத்தா முடியும் அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாம உடனடியாக அவங்களுக்கு சர்ஜரி பண்றாங்க. இப்படி சர்ஜரி பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டு இப்ப வீட்டிலே வந்துட்டு பெட் ரெஸ்ட்ல இருக்காங்க. இந்த சமயம் தான் இவங்களுக்கு ஆனிவர்சரி வந்து இவர் அவங்க பொண்ணை கூட்டிட்டு க்ரோசரி ஷாப்புக்கு போயிருக்காரு. வெளியில போன இவங்க 2 பேருமே ஃபுல்லா ஷாப்பிங் பண்ணிருக்காங்க, கேக் வாங்கியிருக்காங்க, ஃப்ளவர்ஸ் வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. இப்போ டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா மதியானம் 1 மணி. இப்ப பூபெண்டர் வந்துட்டு கார்ல இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் இவங்களுடைய பொண்ணான டில்பிரிட் வந்து வீட்டோட கதவை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு அந்த வீட்டு கிட்ட போறாங்க. இப்படி போனப்பதான் அவங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை நோட் பண்றாங்க. கதவு வந்துட்டு திறந்தே இருக்கு. நம்ம தானே லாக் பண்ணிட்டு போனோம், கதவு
எப்படி திறந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க அம்மா எழுந்து வந்து இந்த கதவை லாக் பண்ணிட்டு போயிருக்க முடியாது, ஏன்னா அவங்க அம்மா பெட் ரெஸ்ட்ல இருக்காங்க. இதை நோட் பண்ண உடனே டில்பிரிட் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா கதவு வந்துட்டு ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இவங்க அப்பா வந்துட்டு, அது எப்படி ஓப்பன்ல இருக்கும், நீ ஒழுங்கா சாத்திட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு டில்பிரிட் வந்துட்டு, இல்லப்பா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் தான் வந்துட்டு கதவை லாக் பண்ணிட்டு வந்தேன், அம்மா கிட்ட கூட சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி உள்ள போயிட்டு பாரு அப்படின்னு சொன்ன உடனே டில்பிரிட் வந்துட்டு கதவை ஓபன் பண்ணி உள்ளார போயிட்டு பாக்குறாங்க. போறப்பயே அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே போறாங்க. ஆனா அவங்க அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. சரி அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க ஸ்ட்ரைட்டா லிவிங் ரூமுக்கு போறாங்க. இவங்க போனப்ப இவங்களுடைய அம்மா வந்துட்டு கீழே தரையில விழுந்து கிடக்கிறதை இவங்க பாக்குறாங்க. பார்த்த உடனே பயங்கரமான ஷாக்கு. அம்மா என்னாச்சுமான்னு கிட்ட போகும்போது தான் இன்னொரு விஷயத்த நோட் பண்றாங்க. அவங்க அம்மா ரொம்ப மோசமான முறையில வந்து பாத்தீங்கன்னா கத்தியால கிழிக்கப்பட்டிருந்திருக்காங்க. தலையில இருந்து சுத்தி நிறைய ரத்தமா போயிட்டு இருக்கு. இதை பார்த்த அதிர்ச்சியில வந்துட்டு அவங்க பொண்ணு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியில வந்துட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய அப்பாவுக்கு இந்த குரல் கேக்குது. என்னாச்சு நம்மளோட பொண்ணு வந்துட்டு அழுதுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்குள்ள வேகமா வந்து பார்த்திருக்காரு. அப்ப இவரோட ஒய்ஃப் வந்துட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறத பாக்குறாரு. பார்த்த இடத்துல இவருக்கு கை கால் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதே இடத்துல பயங்கரமா கதறி அழுகிறாரு. இப்ப இவங்க பொண்ணு டில்பிரிட் வந்துட்டு வேகமா அழுதுகிட்டே படிக்கட்டு ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இவங்க வீட்டோடைய டெலிபோன் இருக்கு. இவங்க பொண்ணு உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெலிபோன் எடுத்து காதுல வச்சிருக்காங்க. ஆனா டயல் டோனே கேட்கல. மாத்தி நம்பர் போட்டிருக்காங்க. ஆனா எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்ல. என்னாச்சுன்னு பாக்குறப்பதான் தெரியுது அந்த வீட்டுடைய டெலிபோன் லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு கட் ஆயிருக்கு. கட்டான ஒயரை பார்த்தா இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. மறுபடியும் இவங்க அழுதுகிட்டே படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி, அப்பா டெலிபோன் ஒயர் எல்லாமே கட் ஆயிருக்கு, என்ன நடக்குதுன்னே தெரியல, உங்களோட மொபைல் நீங்க எங்க போட்டீங்க, உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இவர் பதட்டத்திலே போன் எடுத்திருக்காரு. போனை எடுத்து 911 அப்படின்னு டைப் பண்ண கூட முடியல, அந்த லெவலுக்கு கை நடுங்கிருக்கு. இவர் பண்ண இந்த காலை வந்துட்டு எமர்ஜென்சி சர்வீஸ்ல இருக்கிறவங்க பிக் பண்றாங்க. பிக் பண்ணப்ப இவர் பயங்கரமா அழுதுட்டு இருந்திருக்காரு. சார் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, காம் டவுன் ஆகுங்க, ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்போ இவர் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு சார் போலீஸ் ஆபீசர் அப்புறம் ஆம்புலன்ஸ் ரெண்டுமே வந்துகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல அந்த இடத்துக்கு வந்துரும், நீங்க அது வரைக்கும் சிபிஆர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே போன் மூலியமாவே கொடுத்துட்டு இருக்காங்க. அவரும் அந்த காலில் சொல்லக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆனா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு எந்திரிக்கவே இல்லை, எந்த விதமான அசைவும் இல்லை. இவர் இப்படி பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்திலே வீட்டுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் அப்புறம் போலீஸ் ஜீப் ரெண்டுமே வந்து நிக்குது. அடுத்த சில செகண்ட்ஸ்லயே வந்துட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்படி உள்ள வந்து இந்த எமர்ஜென்சி யூனிட் வந்துட்டு இவங்களோட ஒய்ஃப் செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு இவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பூபேண்டரும் அவங்களோட பொண்ணும் பயங்கரமா கதறி அழுகிறாங்க. இதை பார்த்த உடனே போலீஸ் ஆபீசருக்கு கொலை அப்படின்னு தெரியுது. இதை பார்த்த உடனே போலீஸ் ஆபீசருக்கு இது கொலை அப்படின்னு தெரியுது. உடனடியாக போலீஸ் ஆபீசர் அந்த ஏரியாவை கிரைம் சீன் அப்படின்னு சொல்லி டேப்லாம் போடுறாங்க. இந்த வீட்டை சுத்தி இருக்கிறவங்க யாருமே வீட்டுக்குள்ள வராத மாதிரி எல்லாத்தையுமே வந்து வெளியே ஸ்டாப் பண்றாங்க. இப்ப இவங்க கரெக்டா 12 மணிக்கு ஷாப்பிங் போயிருக்காங்க. 1 மணிக்கு திரும்பி வந்திருக்காங்க. அப்ப இடையில இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரத்துக்குள்ள யார் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கணும், யாரு இவ்வளவு மோசமா கொடூரமா ஒரு கொலையை பண்ணியிருக்கணும், என்ன காரணத்துக்காக இந்த கொலையை பண்ணணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். அந்த வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டீம்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. இதை பார்த்த பக்கத்து வீட்டில் இருந்த பொண்ணு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஜக்தருடைய வீட்டுக்கிட்ட வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் போலீஸ் இருக்கிறத பார்த்து உள்ளார என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஜக்தருடைய வீட்டு ஜன்னல் வழியாக பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்படி போகிறாங்க. அந்த சமயம் அங்கே இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர், யாருமா நீங்க, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்க வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பக்கத்து வீட்டில் இருந்து வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்னுடைய நெய்பருங்க, என்னாச்சு இவங்களுக்கு சுற்றி எல்லாம் போலீஸாக நிற்கிறீங்க, எதனாச்சும் பிரச்சனையா, அதான் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சமயம் போலீஸ் ஆபீசர் உள்ளார இருந்த ஜக்தரை வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா இவங்க கிட்ட என்ன விஷயத்த சொன்னாங்களோ அதை மட்டும்தான் இவங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லார்த்திட்டையுமே சொல்லியிருக்காங்க. யாரோ ஒரு நபர் வந்துட்டு ஜக்தரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வெளியில கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க எப்படி இறந்து போயிருக்காங்க, என்ன மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே போலீஸ் வெளியிடல. இப்ப வெளியில் நின்றுட்டு இருந்த அந்த பொண்ணு வந்துட்டு அழுதுட்டு நான் உள்ள போயிட்டு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் இல்ல நீங்க பார்க்க கூடாது, உள்ள ஒரு ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டுக்குள்ள போறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு ஜக்தருடைய சடலத்தை பார்த்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, யாரோ ஒருத்தங்க இவங்களை ரொம்ப ஹெவியான ஏதோ ஒரு பொருளை வச்சு அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் போக கத்தியால கண்ணா பின்னான்னு குத்துன மாதிரியான தடயங்களும் இவங்களோட சடலத்துல தெரியுது. முதல்ல எந்த பொருளை வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க கண்டுபிடிங்க, அதை டெஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இவங்க
முன்னாடி சொன்ன அந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ற விதமா பிரேத பரிசோதனையோட ரிப்போர்ட்டும் வருது. அதுல ஜக்தரோட தலையில வந்துட்டு ஹெவியான ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னும் கத்தியால மாத்தி மாத்தி குத்தி கிழிச்சிருக்காங்க, அதனாலதான் அவங்க இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர் பூபிண்டர் ஹில் கிட்ட போயிட்டு கொஞ்ச நாளைக்கு நீங்க இந்த வீட்டுல இருக்காதீங்க, நீங்க வேற எங்கேயாச்சும் ஒரு வீட்டை வாடகை எடுத்து கொஞ்ச நாள் தங்கிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் ஆபீசரை பார்த்து பூபிண்டர் ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இந்த வீடை வந்துட்டு கம்ப்ளீட்டா நாங்க சர்ச் பண்ண வேண்டியது இருக்கு, ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு இன்னுமே டீப்பா சர்ச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய ஆதாரங்கள் வந்துட்டு கலையறதுக்கான வாய்ப்பு இருக்கு, உங்களை பார்க்க வர ஆறுதல் சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பேர் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால கொஞ்ச நாளைக்கு நீங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற எதனாச்சும் ஒரு இடத்துல இருங்க, நாங்க இந்த வீட்டை டேக் ஓவர் பண்ணி விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாங்க. இதை கேட்ட பூபிண்டரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பசங்க எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு வெளியில ஒரு இடத்துல போயிட்டு தங்குறாரு. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர் அவங்க வீட்டை வந்துட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சர்ச் பண்ணப்ப அந்த டீமுக்கு கைக்கு போடக்கூடிய 2 கிளவுஸ் கிடைச்சிருக்கு. உடனடியா அந்த 2 கையோட கிளவுஸையும் எடுத்து வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. உள்ளார இவங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ல இவங்க வித்தியாசமான ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அது என்னன்னா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ல 10 விரலோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல, 10 விரல்ல ஒரே ஒரு விரலோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் அதுல பதியல. இப்ப வேற எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்க கிச்சன் கிட்ட போனப்ப கிச்சன் சிங்க்குக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ரத்த கரையோட ஒரு கத்தி வந்துட்டு கிடந்திருக்கு. இந்த டீம் வந்துட்டு அதை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜக்தருடைய ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் தெரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. பார்த்தப்ப லிவிங் ரூம்ல இருக்கக்கூடிய கார்பெட், சோஃபா எல்லா இடத்துலயுமே தெரிச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, மேல இருக்கக்கூடிய ஃப்ளோரு, படிக்கட்டு, பாத்ரூம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே இந்த ரத்த துளிகள் இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. பேஸ்மெண்ட்ல கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பாக்ஸ் ஒன்று இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பாக்ஸை பார்த்த உடனே சரி இது ஒரு சாதாரண பாக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அந்த பாக்ஸை நகர்த்தி வச்சிருக்காங்க. இப்படி நகர்த்தி வைக்கிறப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அந்த பாக்ஸ் வந்துட்டு பயங்கர ஹெவியா இருந்திருக்கு. இந்த சாதாரண பாக்ஸ் ஏன் இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாக்ஸை வந்துட்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தப்ப அந்த பாக்ஸுக்குள்ள 5 கிலோ இருக்கக்கூடிய ஒரு வெயிட் லிஃப்டிங் ராடு ஒன்று இருந்திருக்கு, அதுவும் ரத்த கரையோட. போலீஸ் ஆபீசர் இம்மீடியட்டா அதை ஒரு மெயின் எவிடன்ஸா எடுத்து வச்சுக்கிறாங்க. ஓப்பனிங்லேயே போலீஸ் ஆபீசருக்கு கொள்ளையடிக்கிறதுக்காக உள்ள யாரும் வர கிடையாது, அந்த மாதிரி மோட்டோவா இருக்காது அப்படின்றதே தெரியுது. காரணம் என்னன்னா, கதவு வந்துட்டு உள்ளார ஓபன் பண்ணிருக்கு, ஜன்னல் உடையில, கதவு உடையில எந்த விதமான டேமேஜுமே இல்லை. அதுவும் போக வீட்டில் இருக்கக்கூடிய பணம், நகை அப்படின்னு சொல்லி எதுவுமே திருட்டு போல. சொல்ல போனா ஜக்தரே வந்துட்டு நிறைய ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க, அதுவுமே திருட்டு போல, எல்லாமே சேஃபா தான் இருக்கு. அப்ப அந்த கொலைகாரனுக்கு கொள்ளையடிக்கிறது மோட்டோ கிடையாது அப்படின்னு தெரியுது. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இப்ப தெரிய வேண்டியது யாரு என்ன காரணத்துக்காக இந்த கொலையை பண்ணாங்க, இந்த கொலையோட மோட்டோ என்ன, யார் யாருக்கெல்லாம் இவங்க இல்லாம போறதுனால ஆதாயம் இருக்கும். இந்த வீடு இருந்த அந்த லொகேஷனுக்கு கொஞ்சம் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஒன்று இருக்கு. அங்க இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல சிசிடிவி கேமராஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எதனாச்சும் ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து வச்சு செக் பண்றாங்க. இப்படி செக் பண்ணப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சந்தேகப்படுற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸுமே அந்த ஃபுட்டேஜ்ல கிடைக்கல. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் பூபிண்டர் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருத்தையுமே வந்துட்டு விசாரிக்கிறாங்க. கரெக்டா சம்பவம் நடந்த அந்த சமயத்துல யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி உள்ள வந்தாங்களா, எதனாச்சும் வித்தியாசமா நடக்கிறத நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா யாருமே நாங்க வித்தியாசமா எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இது மூலியமாவும் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. போலீஸ் ஆபீசர் இப்ப கொலைக்கான மோட்டோவை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இறந்து போன ஜக்தருடைய பேக்ரவுண்டை வந்துட்டு வெரிஃபை பண்றாங்க. ஜக்தர் பஞ்சாப்ல தான் பிறந்திருக்காங்க. 1994 இவங்களுக்கு 23 வயசு இருக்கிறப்ப இவங்க கனடா வந்திருக்காங்க. இப்படி வந்து இவங்க 3 வருஷம் இங்க தங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய 26வது வயசுல அவங்க மறுபடியும் பஞ்சாப்கே போயிடுறாங்க. அதாவது 1997 இந்த சமயம் தான் இவங்க வீட்டுல இருக்கிறவங்க மேரேஜுக்காக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒரு பையன் வந்துட்டு கிடைக்கிறான். அந்த பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா பூபிண்டர். இந்த கல்யாணம் நடக்கிறப்ப அவருக்கு வெறும் 20 வயசு தான், அதாவது ஜக்தரோட 6 வயசு கம்மி. இவங்க 2 பேருத்துக்குமே கல்யாணம் ஆகுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கனடாவில் போயிட்டு செட்டில் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கனடாவில் இருக்கக்கூடிய ஒட்டாவாக்கு வராங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒய்ஃப் ஜக்தர் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்ல போய் ஒர்க் பண்றாங்க. ஹஸ்பண்ட் பூபிண்டர் வந்து டாக்ஸி டிரைவரா ஒர்க் பண்றாரு. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க. அதுலயும் பூபிண்டர் வந்துட்டு பகல் ஃபுல்லா டாக்ஸி ஓட்டிட்டு சாயந்தரத்துக்கு மேல ஒரு பீஸா ஷாப்ல போயிட்டு ஒர்க் பண்ணுவாராம். இவரு நடுராத்திரிக்கு தான் வீட்டுக்கே வருவாராம். ஆனா ரொம்ப நேரம் தூங்க மாட்டாராம். உடனே எந்திரிச்சு காலையில எல்லாத்தோட வீட்டுக்கும் போயிட்டு பேப்பர் போடுவாராம். இப்படி கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு உழைச்சு காசு சேர்த்துறாங்க. இவங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம காசு சேர்த்து வச்சு ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ பூபிண்டருக்கு ஒட்டாவா ஓசி டிரான்ஸ்போ அப்படின்ற ஒரு கம்பெனியில வந்துட்டு ஒர்க் கிடைக்குது. இது ஒரு பர்மனன்ட் பஸ் டிரைவிங் ஜாப். இதனால இவருக்கு கொஞ்சம் நிறையவே சம்பளம் கிடைக்குது, இவங்க நினைச்சதோட அதிகமா. இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைச்சதுனால அந்த காசு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு இவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வீட்டை வாங்குறாங்க. இந்த வீடு தான் இப்போ பூபிண்டர் இருக்கக்கூடிய இந்த வீடு. எல்லாமே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. இப்படி இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரியான அந்த சம்பவம் நடக்குது. ஜக்தர் வீட்டுக்குள்ள ரொம்ப மோசமான முறையில இறந்து கிடக்குறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த விஷயத்தை யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ் கூட இல்ல. ரொம்ப முக்கியமான நபர்கள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஜக்தருடைய முகத்தை வந்துட்டு பார்த்தாங்க. மீதி இருக்கக்கூடிய யாருக்குமே அவங்க முகத்தை காட்டல. காரணம் என்னன்னா, அவங்களோட முகம் வந்துட்டு அந்த அளவுக்கு மோசமா சதிஞ்சு கிடந்ததுனால அது யாருக்குமே காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் கண்டினியூஸா அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. போலீஸ் ஆபீசர் ஃபர்ஸ்ட் அவங்க வீட்ல இருந்து எடுத்த அந்த அயன் ராடை பாக்குறாங்க. இந்த மாதிரியான அயன் ராடு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாரோட வீட்லயும் தான் இருக்காது. இதனால போலீஸ் ஆபீசர் இது ஒரு முக்கியமான எவிடன்ஸா பாக்குறாங்க. இந்த ராடை அந்த கொலைகாரன் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் கொண்டு வந்து அந்த பேஸ்மெண்ட்லயே ஒரு டப்பாக்குள்ள வச்சிருக்கான். இந்த கொலை நடந்ததுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர் அந்த வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது இவனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்ப அவன் என்ன யோசிச்சிருக்கணும்னா, போலீஸ் ஆபீசர் வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு மறைச்சு வச்சிருந்த அந்த டப்பாவை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கணும். அப்படின்னா அந்த வீட்டை பத்தி, அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்டை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் தான் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்திருக்கணும். இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எடுத்த மாதிரியே ஒரு அயன் ராடை வாங்கி அதுல எப்படி ரத்த கரையா இருந்துச்சோ அதே மாதிரியான ரத்த கரையை இவங்களுமே உருவாக்கி அந்த பாக்ஸுக்குள்ள அப்படியே வச்ச மாதிரியே வச்சிடறாங்க. இப்போ இவங்களோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த கொலைகாரன் இவங்க யோசிச்ச மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே வரணும், வந்து அந்த இரும்பு ராடை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் மறைச்சு வைக்கணும். இப்படி அவங்க அந்த இரும்பு ராடை பாக்ஸுக்குள்ளே வச்சதுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்குள்ளே யார் யார் வரா யார் யார் போகிறா அப்படின்ற எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே தெரியாமல் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதை மட்டும் பண்ண கிடையாது. அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இரும்பு ராடை எடுக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாக்ஸுக்குள்ளே கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு சின்ன கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ கண்ட்ரோல் ரூம்குள்ள இருந்து அந்த பாக்ஸ் மூவ்மெண்ட் ஆகுதா, யாராச்சும் எடுக்கிறாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் யோசிச்ச மாதிரி யாருமே அந்த இரும்பு ராடை அந்த பாக்ஸ் வந்துட்டு எடுக்கல. கிட்டத்தட்ட இப்படி 10 நாள் ஆகுது. 10 நாள் கழிச்சு அந்த பாக்ஸ் வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகுற மாதிரி தெரியுது. அந்த பாக்ஸ் சடனா ஓபன் ஆகுது. இப்ப உள்ள இருக்கக்கூடிய கேமரா வழியா யார் இது எடுக்கிறாங்கன்னு தெரியுது. இதை கேமரா வழியா பார்த்துக்கிட்டு இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இரும்பு ராடை எடுக்க வந்தது வேற யாரும் இல்ல, ஜக்தருடைய ஹஸ்பண்டான பூபிண்டர். இவர் கரெக்டாக பாக்ஸுக்குள்ளே வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே இருந்து அந்த இரும்பு ராடை எடுத்திருக்காரு. எடுத்துட்டு சுற்றி ஊற்றி யாராச்சும் பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஜாக்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு ராடை வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ளே வைக்க முடியல. அந்த இரும்பு ராட் ரொம்பவே பெருசாக இருந்திருக்கு. அடுத்ததாக அவர் வந்துட்டு அவரோட பேண்ட்டுக்குள்ளே வைக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அவரோட பேண்ட்டுக்குள்ளேயுமே வைக்க முடியல. கடைசியாக ஒரு வழியாக அந்த இரும்பு ராடை அவருக்குள்ளே மறைச்சு வெளியில் இருக்கக்கூடிய அவரோட கார் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியை நோக்கி போயிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த போலீஸ் ஆபீசர் வந்துட்டு வெளியில மாறு வேஷத்துல இருந்த அந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அலர்ட் பண்றாங்க. இந்த பூபிண்டர் ராட் எடுத்துக்கிட்டு அந்த கார்ல போயிட்டு இருந்த அந்த சமயமே அவருக்கே தெரியாம போலீஸ் ஆபீசர்ஸ் இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி இவரோட கார் வந்துட்டு ஒரு காட்டு பகுதிக்குள்ள வந்து நிக்குது. அங்க ஒரு நல்ல இடமா தேடி ஒரு புதருக்குள்ள இந்த ராடை தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுறாரு. இவரை ஃபாலோ பண்ணிட்டு போன போலீஸ் ஆபீசர் இவருக்கே தெரியாம பின்னாடி போயிட்டு அந்த ராடை இவர் எங்க போட்டிருக்காரு அப்படின்றத பார்த்து புதருக்குள்ள விழுந்து கிடக்கிற அந்த ராடை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் வந்துட்டு போலீஸ் ஆபீசருக்கு பயங்கர குழப்பமா இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது கொலை நடந்த அந்த நேரத்தில் அவர் வீட்டிலே இருக்க கிடையாது. 12 மணிக்கு அவர் அந்த வீட்டு விட்டு கிளம்பி இருந்திருக்காரு. ஷாப்பிங் பண்ணிட்டு 1 மணிக்கு தான் அவர் மறுபடியும் வந்திருக்காரு. இதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா கொலை நடந்திருக்கு. இவரும் இவரோட பொண்ணும் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணதா சொன்ன அந்த ஷாப்பிங் மாலுக்கே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ஆபீசர் ஏற்கனவே பாத்துறாங்க. பார்த்ததுல பூபிண்டர் வந்துட்டு அவங்க பொண்ணு கூட தான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனாலதான் இவர் மேல சந்தேகப்படாமலே இருந்திருக்காங்க. ஆனா இப்போ இவர் இந்த இரும்பு ராடை எடுத்துட்டு போனது அப்படிங்கிறது போலீஸ் ஆபீசருக்கு பயங்கரமான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஸ்மார்ட்டா ஒரு பிளான் பண்றாங்க. அது என்னன்னா, இவங்களே ஃபேக்கா ஒரு ஸ்டோரியை நியூஸ்ல போடுறாங்க. பூபிண்டர் அந்த இரும்பு ராடை எடுத்துட்டு போயிட்டு ஒரு காட்டு பகுதிகளை போட்டிருப்பாரு. அந்த காட்டு பகுதியோட பேரை சொல்லி, எங்களுக்கு இந்த மாதிரி இந்த காட்டு பகுதியில ஒரு இரும்பு ராடு கிடைச்சிருக்கு, அதுல சில ரத்த கரைகள்லாம் இருக்கு, டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப அந்த ரத்த கரைகள் வந்துட்டு ஜக்தாரோட தான் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கண்டிப்பா கொலையாளி தான் வந்து இந்த இரும்பு ராடு எடுத்துட்டு வந்து இந்த காட்டு பகுதிகளை போட்டிருக்கணும்
அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸை ரெடி பண்ணி இவங்க சேனல்ஸ்க்குலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறமா பூபிண்டருடைய ரியாக்ஷன் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்றத தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்க்க நினைச்சாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே பூபிண்டர் வந்துட்டு இந்த நியூஸை பார்க்கறாரு, பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. உடனடியாக இவர் அவருடைய காரை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் சார் நான் உங்களை கூப்பிடவே இல்லையே, என்ன இப்படி பதறி அடிச்சுட்டு வந்திருக்கீங்க, கொலகாரனை பத்தின டீட்டெயில்ஸ் எதுவும் கண்டுபிடிச்சிங்களா சார் அப்படின்ற மாதிரி கேஷுவலா கேட்கறாங்க. அதுக்கு பூபிண்டர் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நீங்க நியூஸ்ல காட்டின அந்த இரும்பு ராடை எடுத்துட்டு போயிட்டு அந்த புதருக்குள்ள போட்டதே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு என்னது நீங்க போட்டீங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதுக்கு பூபிண்டர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முறையா நான் என்னோட பொண்ணு கூட வீட்டுக்குள்ள என்டர் ஆனப்ப என்னோட ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப மோசமான முறையில இறந்து கிடந்தா. அப்ப கொஞ்சம் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த இரும்பு ராடு வந்துட்டு கிடந்தது. அந்த சமயம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கொலகாரன் இன்னுமே இந்த வீட்டுக்குள்ள தான் இருப்பான் போல இருக்கு. கண்டிப்பா இந்த இரும்பு ராடு வந்துட்டு அவனோட ஆயுதமா தான் இருக்கணும். இந்த வீட்டுக்குள்ளே அவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பான் போல இருக்கு. மறுபடியும் அவன் இதை எடுத்து என்னையோ இல்ல என்னோட பொண்ணையோ வந்துட்டு கொலை பண்ணிடக்கூடாது அப்படின்ற பயத்தில் தான் நான் உடனடியாக அந்த இரும்பு ராடு எடுத்துட்டு போயிட்டு பேஸ்மெண்ட்ல இருந்த ஒரு கிறிஸ்மஸ் பாக்ஸ்குள்ள போட்டு வச்சுட்டேன். அது அந்த சமயம் நான் பயத்துல பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்றாரு போலீஸ் ஆபீசர். சரி, அந்த சமயம் நீங்க பயத்தில் இருந்தீங்க, ஆனா போலீஸ் ஆபீசர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ராடை பத்தி நீங்க சொல்லி இருக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு பூபிண்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ராடை நான் போட்டதே வந்து மறந்துட்டேன், அடுத்ததான் என்னோட ஒய்ஃப் வந்துட்டு இறந்துட்டாங்க, இந்த அதிர்ச்சிகள் எல்லாத்துலயுமே நான் இருந்தேன், நீங்களும் இந்த வீட்டை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிட்டீங்க, நீங்க இந்த வீட்டுக்குள்ள எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அந்த சமயம் நான் வேற வீட்டுல இருந்ததுனால எனக்கு இதை பத்தி தோணவே இல்லை. மறுபடியும் நீங்க இந்த வீட்டுல வந்து தங்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு இந்த விஷயமே தோணுச்சு, பேஸ்மெண்ட்ல இந்த மாதிரி நம்ம ஒரு ராடை வச்சோம்ல அப்படின்னு. அந்த சமயமும் எனக்கு இதை பத்தி போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்றதுக்கு பயமா இருந்தது, அதனாலதான் இந்த ராடை வந்துட்டு யாருக்குமே தெரியாம நான் தூக்கி போட்டுட்டேன். இது எல்லாமே என்னோட ஒய்ஃப் இறந்து போன அந்த அதிர்ச்சினாலையும் அந்த பயத்தினாலையும் நடந்தது தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் சொல்ற கதைகள் எல்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ் நம்புறதுக்கு தயாராகவே இல்லை. இருந்தாலும் அவர்கிட்ட நம்பிட்ட மாதிரி ஓ அப்படியா சரி பரவாயில்ல விடுங்க நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சிடுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்திட்டுமே விசாரிச்சிருக்காங்க, ஆனா பெருசா எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இந்த சமயம் தான் போலீஸ் ஆபீசர்ஸ் ஸ்காட் அப்படின்ற ஒரு நபரை வந்துட்டு மீட் பண்றாங்க. இந்த நபர் வந்துட்டு வேற யாரும் கிடையாது, பூபிண்டருடைய ஃப்ரெண்டு தான். போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த ஸ்காட்டை விசாரிச்ச அந்த சமயத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா நான் பூபிண்டர் கிட்ட பேசினேன், அவனோட மனசுல தன்னோட ஒய்ஃப் வந்துட்டு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு சோகத்தையுமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. உடனே போலீஸ் ஆபீசர் இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எப்படி இருந்தது, இவங்களுக்குள்ள எதனாச்சும் சண்டை வருமா, நீங்க அவரோட ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்க, கண்டிப்பா நீங்க எதனாச்சும் கெஸ் பண்ணிருப்பீங்க, அவர் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணாரு, உங்களுக்கு யார் மேலாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை கேட்கறாங்க. அதுக்கு இந்த ஸ்காட் வந்துட்டு ஆமா சார் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில எப்ப பாரு சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும், நானும் நிறைய தடவை இந்த விஷயத்த நோட் பண்ணிருக்கேன், ஆனா இதனால இவங்களுக்குள்ள சண்டை வருது அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒரு விஷயத்துல டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன அப்படின்னு கேட்க பூபிண்டர் 35 வயசான ஒரு பொண்ணு கூட கொஞ்சம் க்ளோஸா இருந்தாரு, அநேகமா இதனால கூட அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் இடையில எதனாச்சும் சண்டை வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே போலீஸ் ஆபீசர் வந்துட்டு அந்த லேடியோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஸ்காட் அந்த லேடியோட பேர் வந்துட்டு கர்ப்ரீட் அப்படின்னு சொல்றாரு. இவரு பேர் மட்டும் கிடையாது, அவங்களுடைய செல்போன் நம்பரையும் சேர்த்தே வந்துட்டு போலீஸ் ஆபீசருக்கு தராரு. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பொண்ணான கர்ப்ரீட்டுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க எதுக்கு சார் என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க, நான் எதுக்காக வரணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் இறந்து போன ஜக்தருடைய ஹஸ்பண்டான பூபிண்டருக்கு உங்களை நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்குள்ள அவங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரியான காமனான கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் கேட்கணும். நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்ரீட் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இப்போ இந்த கர்ப்ரீட்டை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேருக்குமே பயங்கரமான ஷாக். ஏன்னா ஸ்டேஷனுக்கு வந்து அந்த கர்ப்ரீட் வந்துட்டு வேற யாரும் கிடையாது. ஆரம்பத்தில் போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அந்த இடத்த கம்ப்ளீட்டாக மூடி எல்லோ டேப் போட்டதுக்கு அப்புறமா பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பொண்ணு வந்துட்டு ஜன்னல் வெளியே எட்டி பார்த்துட்டு இருந்ததுல அதே பொண்ணு தான். அந்த சமயமே போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு நீங்க எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க என்னோட நெய்பர் தான் அவங்க, என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்க, சுத்தி ஒரே ஆம்புலன்ஸும் ஜீப்புமா இருந்தது, அதனாலதான் அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. போலீஸ் ஆபீசர்ஸும் அந்த சமயத்துல இவங்களை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல இவங்க உடனே ஃபீல் பண்ணி அழுகிற அளவுக்கு போய் என்னது ஜக்தரை கொலை பண்ணிட்டாங்களா, அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சு, நான் ஒரே ஒரு தடவை உள்ள போய் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா அந்த சமயம் போலீஸ் ஆபீசர்ஸ் யாருக்குமே உள்ளார அலௌடு கிடையாது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிடுறாங்க.
இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கர்ப்ரீட்டை பார்த்ததுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த எல்லா விஷயமே ஞாபகத்துக்கு வருது. இப்ப இந்த கர்ப்ரீட்டோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சின்ன வயசுல கனடாவுக்கு வந்துட்டாங்க. அவங்க அங்க கனடாவில் வாழக்கூடிய ஜேசன் அப்படின்ற ஒரு நபர் வந்துட்டு லவ் பண்றாங்க. இப்படி லவ் பண்ணி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா 13 வருஷம் போகுது. ஆனா 13 வருஷம் கழிச்சு ஜேசன் வந்துட்டு இவங்க யாரு கூட அஃபேர்ல இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் விலகிட்டாரு. இதுதான் இவங்களுடைய பேக் ஸ்டோரி. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கர்ப்ரீட்டை கூட்டிட்டு போயிட்டு தனியா ஒரு ரூம்ல வச்சு விசாரிக்கிறாங்க. இப்போ இவங்களை விசாரிச்ச லேடி போலீஸ் ஆபீசர், உங்களுக்கு ஜக்தர் எப்படி தெரியும், ஜக்தருக்கும் உங்களுக்குமான பழக்கம் எப்படி, உங்களுக்கு பூபிண்டரை தெரியுமா அப்படின்னு பல கேள்விகள் கேட்கறாங்க. எனக்கு ஜக்தரை ரொம்ப நல்லா தெரியும், அவங்க எனக்கு நெய்பர் மட்டும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டும் கூட, எல்லாத்து கூடயுமே இவங்க ரொம்ப நல்லா பழகுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு பூபிண்டரையும் நல்லாவே தெரியும், அவரு பஸ் டிரைவரா ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பஸ் கம்பெனியில தான் நானுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி ஜக்தர் கூட நான் ஃப்ரெண்டா இருக்கணும், அதே மாதிரி பூபிண்டருமே வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நிறைய வாட்டி ஷாப்பிங் போயிருக்கோம், மாத்தி மாத்தி வீடுகளில் உட்காந்துக்கிட்டு நாங்க நிறைய பேசியிருக்கோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஜூன் 29, அதாவது கொலை நடந்த அந்த சமயத்துல நீங்க காலையில இருந்து என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு கர்ப்ரீட் வந்துட்டு அன்னைக்கு டே வந்து வழக்கம் போல தான் போச்சு. காலையில் நான் வழக்கம் போல தான் எந்திரிச்சேன், பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். அன்னைக்கு மதியானம் 12:30 மணிக்கு என்னோட ஃப்ரெண்டான ரோசா அப்படின்றவங்களை மீட் பண்ண அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட பேசிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட ஆர்கிடெக்சரல் டிசைன்ல வந்துட்டு ஏதோ ஒரு டவுட் இருந்ததா சொன்னாங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷனை கேட்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தாங்க. நான் அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு எக்ஸாக்ட் டைமிங் தெரியல, ஆனா ஒரு 12:30 மணி பக்கத்தில் நான் ஷாப்பிங் மால் போனேன். எனக்கு வீட்டுக்காக சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அங்க போனேன், ஆனா பெருசா எதுவுமே எனக்கு பிடிக்கல. அதனால நான் எதுவுமே வாங்காம மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கிடையில இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள பூபிண்டரையுமே பார்த்தேன். அவங்க பொண்ணு கூட வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியா நீங்க எப்ப வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு 1:30 போலவே வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டுல ஆம்புலன்ஸ் ஜீப்னு சொல்லி நிறைய நின்றுட்டு இருந்தது, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குற ஆர்வத்துல அன்னைக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க கிட்ட ஜக்தரை பத்தி விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு இவங்க ஜக்தர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன், அவங்க எப்பயுமே ட்ரெடிஷ்னலா தான் இருப்பாங்க, எப்பயுமே பஞ்சாப் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மட்டும் தான் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கிட்டுமே ரொம்ப கைண்டா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு கர்ப்ரீட் வந்துட்டு அவங்கள பத்தியுமே நிறைய சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப அமைதியான ஒரு பர்சன் அப்படின்ட்டு தற்பெருமை அடிச்சிருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த சமயம் தான் போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னொரு விஷயத்த நோட் பண்றாங்க. அது என்னன்னா, கர்ப்ரீட்டோட கையில ஒரே ஒரு விரல்ல மட்டும் அவங்க பேண்டேஜ் போட்டிருக்காங்க. இதை நோட் பண்ண போலீஸ் ஆபீசர் வந்துட்டு, இன்னும் உங்களோட விரல்ல பேண்டேஜ் போட்டிருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு கர்ப்ரீட் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப தவறுதலா என்னோட விரலை நான் வெட்டிக்கிட்டேன், அதனால தான் நான் பேண்டேஜ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆரம்பத்தில் இவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள கிடைச்ச அந்த கிளவுஸ், அந்த கிளவுஸுக்குள்ள போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. ஆனா ஒரே ஒரு விரல்ல மட்டும் ரேகை இல்ல. இப்ப இந்த கைரேகை வந்துட்டு இவங்களோடதா கூட இருக்கலாம். அந்த கிளவுஸுக்குள்ள மிஸ் ஆன ஒரு ஃபிங்கரோட ஃபிங்கர் பிரிண்ட் இவங்க பேண்டேஜ் போட்டிருந்ததுனால கூட அதுல பதியாம இருந்திருக்கலாம். இந்த கேஸ்ல இது வந்துட்டு ஒரு பயங்கரமான டர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிச்சாங்க. இவங்களுக்கு இப்படி ஒரு கிளவுஸ் கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த போலீஸ் ஆபீசர்ஸ் கர்ப்ரீட் கிட்ட சொல்லல. சொல்ல போனா அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு, என்னென்ன எவிடன்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிற எதையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் வெளியில யார்கிட்டயுமே ஷேர் பண்ணல. கர்ப்ரீட் மேல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த சமயம் சந்தேகம் இருந்தது. அவங்க சொன்னதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ரோசா கிட்ட இவங்க போயிட்டு கர்ப்ரீட்டை பத்தி காமனான சில விஷயங்கள்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, அன்னைக்கு நீங்க கர்ப்ரீட்டை மீட் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோசாவும் ஆமா நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. மதியானம் நீங்க மீட் பண்ண போன அந்த சமயத்துல என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்ட ரோசா வந்துட்டு, மதியானமா, நான் மதியானம் பக்கம் போலையே, சாயந்தரம் பக்கமா தானே போனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ரோசா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சாயந்தரமா ஒரு 3:30 மணி பக்கம் தான் போனேன். அப்ப கர்ப்ரீட் வந்துட்டு வெளியில தான் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களோட பக்கத்து வீட்டுல வந்துட்டு ஆம்புலன்ஸ் ஜீப் அப்படின்னு சொல்லி நிறைய நின்றுட்டு இருந்தது. உடனே நான் கர்ப்ரீட் கிட்ட போயிட்டு, என்னாச்சு சுத்தி இவ்வளவு போலீஸ் ஆம்புலன்ஸா நிக்குது அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு கர்ப்ரீட் வந்துட்டு என்கிட்ட என்ன சொன்னான்னா, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஜக்தாரை யாரோ ஒருத்தங்க கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அடுத்த ஷாக்கு. ஏன்னா அன்னைக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க உள்ள எட்டி பார்க்க போன அந்த சமயத்துல இவங்கள அலோவ் பண்ணல. இதனால கர்ப்ரீட் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள அன்னைக்கு போய் பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்படி இருக்கிறப்ப ஜக்தார கத்தியால தான் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு எப்படி தெரியும்? போலீஸ் ஆபீசர்ஸ் ஜக்தார் வந்துட்டு இறந்துட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றத மட்டும்தான் சொன்னாங்க. ஆனா எப்படி அவங்க இறந்தாங்க, எப்படி கொலை பண்ணாங்கன்ற எந்த இன்ஃபர்மேஷனுமே வெளியில கொடுக்கல. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கர்ப்ரீட் மேல சந்தேகம் வருது. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அவங்க ஹஸ்பண்டான புபிண்டர் மேலையும் இந்த கர்ப்ரீட் மேலையும் 2 பேருக்கு மேலேயுமே சந்தேகம் இருக்கு. 2 பேருக்குமே இந்த கொலையில கனெக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் ஆபீசர்ஸ் நினைச்சாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவங்களுக்கே தெரியாம இவங்க 2 பேர்த்தோட போன் லைனுமே வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட சொல்லி டேப் பண்ணும் அப்படின்ற பர்மிஷனை வாங்குறாங்க. இப்படி போன் டேப்பிங் பண்றது மூலமா இவங்க 2 பேரும் டெய்லி என்னென்னலாம் பேசிக்கிறாங்க அப்படின்றத போலீஸ் ஆபீசர்ஸ் லைவ்லயே வந்துட்டு கேட்பாங்க. அந்த கால்ஸை ரெக்கார்டுமே பண்ணி வைப்பாங்க. கண்டிப்பா இவங்க 2 பேருமே அவங்க ஒய்ஃபை கொலை பண்ணதை பத்தி அவங்க ஒய்ஃபை பத்தி வந்துட்டு பேசியிருப்பாங்க. அப்படி பேசுற அந்த காலை வச்சு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் நினைச்சாங்க. இதனால இவங்க 2 பேர்த்தோட நம்பருமே வந்துட்டு டேப் பண்றாங்க. ஆனா இவங்க 2 பேரும் போலீஸ் ஆபீசர்ஸ் எதிர்பார்த்த மாதிரி பேசிக்கல. சொல்லப்போனா இவங்க 2 பேருமே பேசிக்கிட்ட அந்த சமயங்கள்ல ஜக்தாரோட பேரே இழுக்கல. ரொம்பவே கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா நார்மலா தான் அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டாங்க. இவங்க எதனாச்சும் கொலையை பத்தி பேசிப்பாங்க, அவங்க ஒய்ஃபை பத்தி பேசுவாங்க, கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் எதிர்பார்த்தாங்க. ஆனா அது நடக்கல. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் 2 பேர்த்தோட ப்ரீவியஸ் கால் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கறாங்க. எடுத்து பார்த்தப்ப இவங்க 2 பேருமே பல மணி நேரம் டெய்லியுமே பேசியிருக்காங்க. நாங்க 2 பேருமே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா கடைசி 1 மாசத்துல மட்டும் இவங்க 2 பேரும் 250 காலுக்கு பக்கம் பேசியிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 8ல இருந்து 9 தடவை கால் பேசியிருக்காங்க. ஆனா இந்த கால்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃப்ரெண்ட்லியா தான் பேசணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் கிடையாது. இந்த சமயம் இந்த கேஸ் வந்துட்டு இவங்களுக்கு அகெயின்ஸ்டா கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இவங்களுக்கு அகெயின்ஸ்டான ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா டிஎன்ஏ ப்ரூஃப் வந்துட்டு வேணும். இதனால ஒரு ஃபீமேல் ஆபீசரை மாறு விஷயத்துல கர்ப்ரீட்டோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க கர்ப்ரீட் கிட்ட போயிட்டு நாங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருந்து வந்திருக்கோம், நாங்க நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வந்துட்டு வச்சிட்டு இருக்கோம், அதுல எல்லாருமே அவங்களோட ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, இதுல வின் பண்றவங்களுக்கு நாங்க நிறைய சலுகைகள்லாம் தருவோம், உங்களுக்கு எதனாச்சும் இஎம்ஐ இருக்கு இல்ல ஹவுஸ் லோன் இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்த 6 மாசத்துக்கு நாங்களே கட்டிடுவோம். இன்னும் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான பிரைசஸ் வந்துட்டு இதுல நீங்க வின் பண்ணீங்கன்னா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட கர்ப்ரீட்டுக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சு போகுது, அதனால நானுமே வந்துட்டு கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மாறு விஷயத்துல வந்து ஒரு லேடி போலீஸ் வந்துட்டு இவங்க கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து கூடவே ஒரு பெண்ணையும் கொடுக்குறாங்க. இப்ப இவங்க அந்த பெண்ணை பிடிக்கிற அந்த சமயத்துல இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு அந்த பெண்ல வந்து பதியுது. மேற்கொண்டு அந்த ரைஃபிள் பெண் வந்துட்டு எழுதல அப்படின்ற மாதிரி வாயில வச்சு அதை ஊதி இருக்காங்க. அதுக்கப்புறமா சைன்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த பெண்ணை இவங்க வாயில வச்சதுனால அந்த பெண்ணுக்கு பின்னாடி இவங்களோட சலைவா சாம்பிளும் கிடைக்குது. மாறு விஷயத்துல வந்து அந்த லேடி போலீஸும் ஃபார்மையும் பெண்ணையும் வாங்கிக்கிட்டு அந்த பெண்ணை வந்துட்டு ரொம்ப பத்திரமா கவர்ல போட்டு டிஎன்ஏ சாம்பிளுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த பெண்ல கலெக்ட் பண்ண இவங்களோட சலைவா சாம்பிள்ல இருந்து இவங்களோட டிஎன்ஏவை எடுக்கிறாங்க. இந்த டிஎன்ஏ சாம்பிள் அப்புறம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட், ஜக்தரோட வீட்டில் கிடைச்ச ஸ்ட்ரேஞ்சர்ஸோட டிஎன்ஏ சாம்பிள், அந்த கத்தியில கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிள், கிளவுஸ்குள்ள இருந்த அந்த ஃபிங்கர் பிரிண்ட், இது எல்லாத்தையுமே டெஸ்ட்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இவங்களோட சலைவா சாம்பிள்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த டிஎன்ஏவோட கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சின்னதா ஒரு ப்ளே பண்ணலாம் அப்படின்றதுக்காக கர்ப்ரீட்டோட கார்ல வந்துட்டு நீ தான் இந்த கொலையை பண்ணன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை எழுதி அவங்களோட காருக்குள்ள போட்டுறாங்க. கண்டிப்பா கர்ப்ரீட் வந்துட்டு அந்த கார் எடுக்கிறப்ப அந்த கண்ணாடி கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேப்பரை வந்துட்டு பார்ப்பாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியும். இந்த பேப்பரை பார்க்கறப்ப இவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்றத போலீஸ் பார்க்கணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி கர்ப்ரீட் வந்து இந்த கொலையை நம்ம தான் பண்ணிருக்கோம் அப்படின்ற விஷயம் வேற யாரோ ஒரு நபருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற பயத்துல கண்டிப்பா இவங்க புபண்டருக்கு கால் பண்ணி பேசுவாங்க. 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த போன் டேப்பிங் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் நினைச்சாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரி கர்ப்ரீட் வந்துட்டு கார் எடுக்கிறதுக்காக வெளியில வராங்க. அதை தூரத்துல இருந்து போலீஸ் ஆபீசர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கார்ல இருக்கக்கூடிய அந்த பேப்பரை பாக்குறாங்க. பேப்பர்ல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை படிக்கிறாங்க. படிச்ச உடனே அவங்களோட ரியாக்ஷன் வந்துட்டு மாறுது. உடனடியாக அவங்க கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்ப போலீஸ் என்ன யோசிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க உடனடியா புபண்டருக்கு கால் பண்ணி பேசணும், அப்படி இல்லையா நேரா புபண்டரை பாக்குறதுக்காக தான் போயிருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதான் இல்ல. இந்த கர்ப்ரீட் வந்துட்டு இந்த பேப்பரை பார்த்த உடனே ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உள்ள இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இந்த பேப்பரை கொடுத்து இது நான் கார் எடுக்கிறப்ப என்னோட கார்ல இருந்தது, யாரோ ஒருத்தங்க தேவையில்லாம அனாவசியமா என்னென்னத்தையும் எழுதிட்டு இருக்காங்க, இது நீங்க தான் கண்டுபிடிக்கணும், யார் இதை வச்சாங்க அப்படின்றத நீங்க முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இந்த சமயத்துல இந்த மூவி எதிர்பார்க்க கிடையாது, சரி நாங்க கண்டுபிடிக்கிறோம் நீங்க போங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. மேற்கொண்டு கர்ப்ரீட் அப்புறம் புபெண்டர் 2 பேருமே வந்துட்டு போன் கால்ஸ் எல்லாம் பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா அதுல இந்த லெட்டரை பத்தின எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க டிஸ்கஸ் பண்ண கிடையாது. இதுக்கு இடையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரிசல்ட் அப்புறம் இந்த டிஎன்ஏ ரிசல்ட்லாம் வருது. இதுல போலீஸ் எதிர்பார்த்த மாதிரி இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் அந்த கிளவுஸ்குள்ள கிடைச்ச அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் 100% மேட்ச் ஆகுது. அந்த கிளவுஸ்ல மிஸ் ஆகக்கூடிய ஒரே ஒரு ஃபிங்கரோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இவங்களோட விரல்ல பேண்டேஜ் போட்டிருக்கிறதுனால விழாம இருந்திருக்கு. இது மட்டும் இல்ல இவங்களோட டிஎன்ஏ சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலை நடந்த அந்த சமயத்துல பல இடங்கள்ல இருந்தது தெரிஞ்சிருக்கு. கிச்சன்ல சிங்க் கிட்ட கிடைச்ச அந்த கத்தியில இன்னும் பல இடங்கள்ல இவங்களுக்கே தெரியாம சின்ன சின்ன டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு கர்ப்ரீட்டை போலீஸ் ஆபீசர்ஸ்
ஆஃபீஸர்ஸ் இமீடியட்டா அரெஸ்ட் பண்றாங்க. இது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 7, 2016. இவங்களை அரெஸ்ட் பண்ண அடுத்த 6 நாள், அதாவது ஏப்ரல் 13, 2016, புபேண்டருமே வந்துட்டு கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த கொலையை வந்துட்டு இவங்க மட்டும் தனியா பண்ணியிருக்க முடியாது, புபேண்டர் கூட சேர்ந்து தான் பண்ணியிருக்கணும் அப்படின்றது போலீஸ்க்கு தெரியும். இவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸை டெஸ்ட், சுத்தி இருக்கிறவங்க சொன்ன விஷயங்கள் மேற்கொண்டு இவங்களை இன்வெஸ்டிகேட் பண்றப்ப இவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கலெக்ட் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் ஃபைலை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா இவங்க 2 பேர்த்த விசாரிச்சப்ப இவங்க கடைசி வரைக்குமே எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொடுத்த இந்த சம்மரி படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புபேண்டருக்கு கடைசி கொஞ்சம் வருஷமாவே ஜக்தரை வந்துட்டு கொஞ்சம் கூட பிடிக்காம போயிடுது. இதனால டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா ஜக்தர் கூட ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துட்டே இருக்கு. அவங்கள விட்டு பிரியணும் அப்படின்ற மாதிரி இவரு நினைக்கிறாரு. இதுக்கடையில நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. ஆனா நம்ம இந்த மாதிரி டைவர்ஸ் வாங்கினோம்னா சுத்தி இருக்கிறவங்க நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரியான எண்ணமும் இவருக்குள்ள இருக்கு. இப்படி வேற வழி இல்லாமலும் பிடிக்காமலும் ஜக்தர் கூட வந்துட்டு இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் தான் இவர் அவரோட ஒர்க்கிங் பிளேஸ்ல கர்ப்ரீட்டை பாக்குறாரு. 2 பேருமே பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி லவ் பண்ண ஆரம்பிச்சு சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ ஒரு கட்டத்துல இவங்க 2 பேருக்குமே நம்ம 2 பேரும் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. கிட்டத்தட்ட 4 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய யார்கிட்டயுமே சொல்லாம இவங்க 2 பேரும் அஃபேர்ல இருந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுதான் கர்ப்ரீட்டை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு விலகிடுறாரு. இப்ப கர்ப்ரீட்டோட ரூட் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆயிடுது. ஆனா இந்த புபேண்டருக்கு டைவர்ஸ் வாங்குறதுல விருப்பம் இல்ல. காரணம் என்னன்னா சுத்தி இருக்கிறவங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்க. இதனால இதுங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க, ஜக்தரை கொலை பண்ணலாம் அப்படின்னு. ஜனவரி 29, அதாவது இந்த கொலை நடந்த அன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய இவங்களோட 2வது பொண்ணு அப்புறம் பையன் 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள புபேண்டர், அவங்களோட ஒய்ஃபான ஜக்தர் அப்புறம் அவங்களோட பொண்ணு இருந்திருக்காங்க. இவரை ஒரு பொண்ணு கிட்ட சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான பிளான சொல்லி கடைக்கு வெளியில கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாம ஒரு இரும்பு ராடு எடுத்து படிக்கட்டுக்கிட்ட மறைவா வச்சுட்டு போறாரு. எதுக்குன்னா கர்ப்ரீட் உள்ளார வரும்போது இந்த இரும்பு ராடு எடுத்துட்டு உள்ள வந்தாங்கன்னா வெளியில் இருக்கிறவங்க பாத்துருவாங்க, அவங்க அடிக்கிறதுக்கு வசதியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே எடுத்து வச்சுட்டு இவன் போயிருக்கான். இதுக்கப்புறமா இவன் பொண்ணு கூட சூப்பர் மார்க்கெட் போயிருக்கான், எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருக்கான். பர்ச்சேஸ் பண்ணிட்டு உள்ளார வரும்போதே ஜக்தர் வந்துட்டு உள்ளார இறந்து கிடப்பாங்க அப்படின்றது இவனுக்கு நல்லாவே தெரியும். இப்ப இவங்க 2 பேருமே சூப்பர் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் கர்ப்ரீட் வந்துட்டு கேஷுவலா வெளியில வந்து நின்னு ஜக்தர்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இப்போ ஜக்தர் வந்துட்டு உள்ளார பெட்டில் இருக்காங்க. அவங்களால எந்திரிச்சு வர முடியாது, அவங்க பயங்கரமான பெயின்ல இருக்காங்க. இப்போதான் ஆப்ரேஷன் பண்ணிருக்கு அப்படின்றதுனால நீ உள்ள வானா இங்கே தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கர்ப்ரீட்டும் வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு கேஷுவலாக உள்ள வந்திருக்காங்க. இப்போ கர்ப்ரீட் வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக வீட்டுக்குள்ள வந்து அங்கே படுத்திருக்கக்கூடிய ஜக்தர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அடுத்த ஒரு 5 நிமிஷம் பக்கமா இவங்க 2 பேருமே கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப சரியான நேரமா பார்த்து கர்ப்ரீட் உட்காந்துருந்த இடத்துல இருந்து வேகமா ஓடி படிக்கட்டில் இருக்கக்கூடிய அந்த அயன் ராடை எடுத்துட்டு வந்து பயங்கரமா தாக்குறாங்க. கண்டினியூஸா இவங்க மாத்தி அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பயங்கரமா ரத்தம் போயிருந்திருக்கு. ஆனா இந்த கர்ப்ரீட் வந்துட்டு அத்தனை தடவை அடிச்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு உயிர் இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே கர்ப்ரீட் வந்துட்டு வேகமா கிச்சனுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த கத்தி வச்சும் கண்ணா பின்னான்னு குத்தி இருக்காங்க. கடைசியா இப்படி குத்துனதுனால ஜக்தர் வந்துட்டு அதே இடத்துல இறந்து போறாங்க. அவங்க கம்ப்ளீட்டா இறந்துட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட உடனே தான் ரத்தத்தோட இருக்கிற அந்த அயன் ராடை இப்ப வெளியில எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா யாராச்சும் பார்த்து மாட்டிப்போம் அப்படிங்கறதுனால அது கீழே இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் கொண்டு போயிட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு வைக்கிறாங்க. இப்ப பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. இது முடிச்சதுக்கு அப்புறமா புபேண்டரும் அவங்க பொண்ணும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு கேஷுவலா போயிட்டு காய்கறி வாங்குற மாதிரி போயிருக்காங்க. அப்ப தற்செயலா பாக்குற மாதிரி இவங்க 2 பேருமே பார்த்துக்கிட்டு அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே பேசுறாங்க. ஆரம்பத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்ப கர்ப்ரீட் வந்துட்டு நான் சூப்பர் மார்க்கெட்ல உங்க பொண்ணோட புபேண்டரை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த சமயமே இதை கிராஸ் செக் பண்றதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்திருப்பாங்க. பார்த்தப்ப 12:30 மணிக்கு அவங்க அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தோட பிளான் தான். ஏன்னா கண்டிப்பா இவங்க 2 பேர்த்து மேல ஏதோ ஒரு விதத்துல சந்தேகம் வந்துரும் அப்படிங்கறத இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. போன் கால் மெசேஜஸ்ல கூட நம்ம இதை பத்தி பேசிக்க கூடாது, என்னோட ஒய்ஃபை பத்தின டாபிக் எடுக்க கூடாதுன்ட்டு இவங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் உஷாரா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உஷாரா இருந்திருக்காங்க. இப்ப கோர்ட்ல சப்மிட் பண்ண இந்த எவிடன்ஸோட சேர்த்து புபேண்டரோட ஃப்ரெண்டான ஸ்காட் அப்புறம் கர்ப்ரீட்டோட ஃப்ரெண்டான ரோசா இவங்க 2 பேருமே ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்டுக்கே வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வச்சு இவங்க தான் வந்துட்டு இந்த கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி இவங்க 2 பேருக்குமே ஆயுள் கால தண்டனை தராங்க. சாகர வரைக்கும் இவங்க 2 பேருமே ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு முதல் 35 வருஷத்துக்கு இவங்களுக்கு பரோலே கிடையாது அப்படின்ற மாதிரி தீர்ப்பு தராங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரும்பு ராட உள்ளார ஒளிச்சு வச்சுட்டு சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி தன்னோட சொந்த பொண்ணை ஏமாத்தி வெளியில கூட்டு போயிருந்திருக்காரு. அவருக்கு ரிட்டர்ன் வரும்போதே தெரியும் உள்ளார அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இறந்திருப்பாங்க அப்படின்னு. அதனால நம்ம முன்னாடி போய் பார்த்ததா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே காருக்குள்ள இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் ரொம்ப பொறுமையா எடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட இந்த
மோசமான பிளானை பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாத அவங்க பொண்ணு அப்ராணிய கதவு திறந்து உள்ள போயிருக்காங்க. அவங்க அம்மா இறந்து கிடக்கிறத பார்த்திருக்காங்க. சொல்ல போனா இந்த விஷயம் அவங்க பொண்ணை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் அப்படின்னு பாருங்க. அவங்களுடைய அம்மா அதாவது ஜக்தர் வந்துட்டு ரொம்ப மோசமான முறையில வந்துட்டு இறந்து கிடந்தாங்க. ஆல்ரெடி ஆபரேஷன் பண்ணிருக்கு. இவங்க அடிச்சது, கத்தியால குத்துனது, அவங்க முகம்லாம் பயங்கரமா சதைஞ்சு போயிருக்கு. அதை பார்க்கவே முடியல அப்படின்றதுனால ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கூட அவங்களோட சடலத்தையே காட்டாம முகத்தையே காட்டாம வந்துட்டு அடக்கம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த சின்ன பொண்ணு அந்த நிலைமையில அவங்க அம்மாவை பார்த்தப்ப அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுவும் தன்னோட சொந்த அப்பா தான் அஃபேருக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியறப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதில் வேற தன்னோட சொந்த பொண்ணுக்கு முன்னாடி பயங்கரமாக அழுகிற மாதிரி, அப்படி ஃபோன் பண்ணுறதுக்கு கை நடுங்கிற மாதிரி பயங்கரமாக ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இந்த மென்டல் ட்ராமா வந்துட்டு அந்த மொதல் பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, ரெண்டாவது பொண்ணுக்கும் கடைசியாக பிறந்த அந்த பையனுக்கும் தான் இருக்கும். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான் புரிய மாட்டேங்குது. எனக்கு உன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்ல முடியல. அதை சொல்லி ஃபேஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் தைரியம் இல்லை. சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை என்ன நினைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான பயம் இருக்குது. ஆனால் கொலை பண்ணுறதுக்கு மட்டும் பயம் இல்லை. இது என்ன லாஜிக் அப்படின்னே தெரியல. இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.